ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை யூஸ்வலாக கோயிலுக்கு போகிற வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்துருக்கீங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாரமங்கலம் அணைமேட்டு மலையில் எழுந்தருளி இருக்கிற ஒரு முருகன் டெம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலில் எப்படி இருக்குது, அது ஒரு சிறப்பு அப்படியே வியூ பண்ணிட்டு அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலை ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிறப்பு அம்சம் முன்னாடியே நமக்கு இருக்குது. 56 அடியில் ஒரு முருகர் சிலை ஃப்ரெண்ட்ஸ். லைக் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து கொஞ்சம் இன்னும் அது வந்து இன்னும் சிலை திறப்பு விழா மாதிரி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு. ஆனால் வந்து ஒரு ரெடி ஸ்டேஷன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 56 அடி சிலை. இது பார்த்திங்கன்னா நம்ம வாழப்பாடியில் இருக்கிற முருகன் டெம்பிள் மாதிரி அங்கே இருக்க சிலை மாதிரி இல்லைனாலும் இது வந்து ஒரு 56 அடியில் ஒரு சிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில். அது என்ட்ரன்ஸில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அதை நம்ம வெளியே வணங்கிட்டு கூட நம்ம உள்ளே போய் நம்ம மெயின் சாமியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கனாவே இந்த ஒரு 2 ஸ்டெப் உள்ளே போனது கூட பார்த்திங்கன்னா சிலைகள் வந்து ரொம்ப அழகாக இந்த டெம்பிள் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ்லாம் போனாலும் நல்லா வேடிக்கை பார்த்து இது பண்ணிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஐயானார் சிலை, அப்புறம் இன்னும் 2 சிலை, அப்புறம் இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அப்புறம் இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் அதை தாண்டி இது நம்ம போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பார்த்தோம்னா அந்த நான் சொன்ன ஆல்ரெடி நம்ம இது பண்ண 4 சிலைகள் அமைச்சு வடிவமைச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் படி ஏறி மேலே போகிற இது. மலையில் தான் முருகர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மேடான பகுதி. இது ஒரு மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய்ட்டுருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸுக்கு அந்த மேலே போனதுக்கப்புறம் அது ஒரு வாவடி அப்படியே கீழே ஃப்ரெண்ட்ஸ். கீழே அப்புறம் சைடில் அதெல்லாம் அப்படி ஒரு 2 பார்த்துட்டு அப்புறம் அப்படி உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சைட் வியூ அதெல்லாம். இது ஒரு சைட் வே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்த சைடில் வர ஸ்டெப்ஸ் இப்படி கூட நம்ம போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே கோபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெய்வீகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வராண்டா, அதில் அந்த சைடில் இருக்குது. அதை சாமி கும்பிட்டு வந்து கூட பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றுறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். அப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட வாசல். ஏதோ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் தீர்த்த கொண்டு எடுக்கிறத பற்றி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்புறம் சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் சைடு அப்படியே என்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவிலேருந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து இதை லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்துட்டு பார்த்தா ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். அதாவது அந்த அணைமேடோட எண்டு தெரியுது பாருங்கள். அங்கே அது மலை மாதிரி தான். இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். அதாவது அந்த சேலம் டு தாரமங்கலம் ரோடு, அங்கே போகிற வெஹிக்கிள்ஸு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இதோ பாருங்கள் ரோடு தெரியுதுங்களா. அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த அணைமேடோட இது தெரியுது. அப்புறம் பைபாஸ் பாருங்கள் கிளியராக தெரியுது பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பேக் எண்டு கோயிலோட பின்புறம்னு சொல்லலாம். இது பக்கத்தில் ஒரு மண்டபம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோடு சேர்ந்தது. இது மண்டபம் தான்.